தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட சில வேத வசனங்களை வாசித்து தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் 145வது சங்கீதம் 145வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வசனம் 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவர் விழுகிற யாவரையும் தாங்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் விழும்பொழுது அவர் தாங்குகிறவர் ஒரு தேவனாக இருக்கிறார், தாங்குகிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் ஏந்துகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் அக்கறையுடனும் கரிசனையுடனும் கண்காணிக்கிறவரும் அவர்களை தூக்கி விடுகிற தேவனுமாக இருக்கிறார். அதே வசனம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி. மடங்கடிக்கப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அநேகராலே புறக்கணிக்கப்படுதலும் அல்லது நிந்திக்கப்படுதலும் அல்லது மற்ற ஜனங்களாலே மற்ற ராஜாக்களாலே துன்பப்படுத்தப்படுகிறதையும் கூட அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட தேவன் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் என்றால் எப்போது நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார், நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நம்மை அனுதினமும் நடத்துகிற ஒரு தேவனாகவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமை தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பரிசுத்தவான்கள் யாவரும் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்காகவே வாழக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த சங்கீதம் கூட அதனால் தலைப்பில் நாம் பார்க்கிறோம், இது தாவீது எழுதின ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை செலுத்துவதிலே தாவீது எவ்வளவு சிறந்தவராய் காணப்பட்டிருக்கிறார். கர்த்தரை துதிப்பதும் 10 நரம்பு வீணையினால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதும் அவரை ஆராதிப்பதும் அவரை கனப்படுத்துவதும் அவரை புகழுவதும் அவரை பாடுவதும் தாவீதுக்கு சிறந்த ஒரு காரியமாக காணப்பட்டது. ஏனென்றால் கர்த்தர் நடத்தின விதங்களெல்லாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதிலே தாவீது மிகுந்த கிருபையுள்ளவராக காணப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தேவனை, அப்படிப்பட்ட வல்லமையின் ஆண்டவரை குறித்து எழுதின அல்லது பாடின சங்கீதமாகத்தான் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அப்படியானால் தேவனை ருசி பார்க்காமல் அவரை குறித்து எழுத முடியாது, தேவனை ருசி பார்க்காமல் அவரை குறித்து சொல்ல முடியாது. அப்போ தாவீது தேவன் யார் என்பதை அறிந்தபடினாலேதான் அவர் எழுதுகிறார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட நாம் தேவனுக்காக வாழ வைராக்கியம் கொண்டு நாம் ஜீவிக்கிற பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்காக வைராக்கியமாக செய்கிற பொழுது பல நேரங்களிலே நாம் விழக்கூடிய சூழல்களை சாத்தான் நமக்கு ஏற்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆனாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, நம்மை நேசிக்கிறபடினாலே, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறபடினாலே, பாதுகாக்கிறதுனாலே நம்மை தூக்கிவிடக்கூடிய ஒரு தேவனாக இருந்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவராக நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வல்லமையின் தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக, விசுவாசிக்கக்கூடியவர்களாக, முன்னேறக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட இந்த நாளிலும் கூட இந்த சிந்தையோடு நாம் என்ன செய்வோம்? கடந்து போவோம், முன்னேறுவோம், தேவனுக்கு வைராக்கியமாய் வாழுவோம், நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராய், அவர் நம்முடைய காரியங்களை சீராய் செய்யக்கூடியவராய், நடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட அந்த வல்லமை தேவனுக்கு மகத்துவத்தையும் அவருக்கு நாம் கனத்தையும் செலுத்தி அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற சிந்தையோடு கூட முன்னேறுவோம். கர்த்தர் நமக்கு போதுமான கிருபையையும் பலனையும் சத்துவத்தையும் வல்லமை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் முன்னேறி போவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.